தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திராவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதாவது பெருங்குடியில் பயோ மைனிங் முறையில் குப்பைகளை மறுசுழற்சி செய்வது பற்றி ஆனந்த் மகேந்திரா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். சென்னை பெருங்குடியில் பயோ மைனிங் முறையில் குப்பைகளை அகற்றும் முறைக்கு தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திராவிற்கு வரவேற்பு கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றியினை தெரிவித்திருக்கிறார். பயோ மைனிங் முறையில் குப்பைகளை அகற்றும் முறையை பாராட்டி தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திராவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றியினை தெரிவித்திருக்கிறார். பெருங்குடியில் பயோ மைனிங் முறையில் 50 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றி சாதனை படைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பிளாஸ்டிக், உலோகம், மக்கும் குப்பை என தனியாக தரம் பிரித்து கழிவுகளை அகற்றும் பயோ மைனிங் முறைக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பயோ மைனிங் முறையில் கழிவுகளை அகற்றுவதால் நிலத்தடி நீர் மாசு குறையும், நிலத்தை மீண்டும் பயன்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிளாஸ்டிக், உலோகம், மக்கும் குப்பை கழிவுகள் என தரம் பிரித்து கழிவுகளை அகற்றும் பயோ மைனிங் முறைக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.